வணக்கம். இந்த வீடியோவில் 18 சித்தர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ராமதேவ சித்தருடைய முழுமையான வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மற்ற சித்தர்களோடு கம்பேர் பண்ணும்போது இந்த ராமதேவ சித்தர் ரொம்பவே வித்தியாசமானவர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இவர் முஸ்லீம் மதத்தை தழுவி இருந்தார் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இஸ்லாம் மதத்தை தழுவி சுன்னத் பண்ணிக்கிட்டு குரான் ஓதி ஒரு சித்தர் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சித்தர் அப்படின்னு சொன்னாலே சிவபெருமான கும்பிடக்கூடியவங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சிவபெருமான கும்பிடக்கூடியவங்க இந்து மத சமயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சித்தர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இஸ்லாத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்படி சித்தராக இருந்தார் அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரலாம். இது உண்மையிலேயே நடந்த விஷயம்தானா, இல்லைன்னா பிற்காலத்தில் ஏதாவது இடைச்செருகளாக சொல்லப்பட்டுருச்சா அப்படின்னு கூட நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது எல்லாத்துக்கும் மேல ராமதேவ சித்தர் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த சித்தருக்கு யாக்கோபு அப்படின்னு இன்னொரு பேருமே இருந்திருக்கு. அப்ப இவர் ராமதேவரா யாக்கோபுவா, இவர் இந்துவா இல்ல முஸ்லீமா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை வருது. அது மட்டும் இல்லாம இவருடைய படங்களை எல்லாம் பார்க்கும்போது நல்லா திருநீர் பூசி பட்டை அடிச்சு உட்கார்ந்துருக்காரு. இவர் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா இந்த மத சின்னங்களை பூரா அவர் எப்படி தரிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாம 18 சித்தர்கள்ல ஒருத்தரா இவர் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவர் எப்படி ஒரு சித்தராக அறியப்படுறாரு? அவர் ஒரு சூஃபியாக இல்லைன்னா ஒரு நபியாக அப்படி அறியப்படாம ஏன் சித்தர், தமிழ் சித்தர் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள வர கொண்டு வர்றோம் அப்படின்னும் நமக்கு சந்தேகம் வரலாம். இதை தாண்டி இந்த ராமதேவ சித்தர் அப்படிங்கிறவர் உண்மையாகவே தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இல்லைன்னா அரபு நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வரலாம். இது எல்லாத்துக்குமான பதில இந்த வீடியோ சொல்லும். முதல்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள்லயே நிறைய பேருக்கு இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்க்கலாமா, இதோட உண்மைத்தன்மை எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சந்தேகங்கள் வரலாம். அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஒரு 3 பாட்டுகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இந்த பாட்டுகள்ல 2 பாட்டானது ராமதேவர்னு சொல்லப்படக்கூடிய இந்த யாக்கோபு சித்தர் அவரே பாடின, அவரே எழுதி வச்சுட்டு போன பாட்டுகள். அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டானது தன்னைத்தானே இவர் பாடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதை தாண்டி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான போகர் சித்தருமே இவரை பத்தி பாடியிருக்காரு. அதுல இருந்தே ராமதேவ சித்தர் அப்படிங்கிறவரும் யாக்கோபு சித்தர் அப்படிங்கிறவரும் இவங்க 2 பேரும் ஒருத்தர் தான். ஒரு காலகட்டத்தில் இவர் இஸ்லாம் மதத்தை தழுவி இருந்தாரு அப்படின்னு நமக்கு ஆதாரங்களும் கிடைக்கும். அந்த பாட்டுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவருடைய விரிவான வரலாறுக்குள்ள போகலாம். முதல் பாட்டு ராமதேவர் வைத்திய காவியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய நூலில் சொல்லப்பட்ட பாட்டு. உளம்கனிய மனோன்மணியால் வாவாவென்றே உண்மை என்ற பொருளீந்தாள் உருபெற்றேன் உண்மையுடன் வா ராமதேவா என்றால் கருவான கருக்குருவுமெனக்கே ஈந்தாள் கைபாகம் முறைபாகம் கணக்கின் பாகம் திருவான ஒரு பாகம் குருவின் பாகம் செம்மையுடன் நன்றாக செப்பினாள் பார் குருவான குருவருளால் ஆத்தா என்னை கூப்பிட்டு காப்பிட்டு குறி சொன்னாலே அப்படின்னு வாழை குமரி அப்படின்னு ஒரு தேவியை பத்தி பேசுவாங்க. மனோன்மணி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்தர்கள் எல்லாமே சிவபெருமான நோக்கி அவங்கெல்லாம் தவம் இருக்காங்க, அவருடைய அருளை வாங்கிக்கிறணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த குண்டலினி சக்தியை எல்லாம் எழுப்புவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த குண்டலினி சக்தி அவங்க வாய்க்கிறதுக்கு முக்கியமான அருள் புரிய வேண்டிய தேவி எந்த வாழை குமரி தேவி. அந்த தெய்வத்தை பத்தி, வாழை குமரியை பத்தி இவர் பாடியிருக்காரு, ஒரு அம்பிகையை பத்தி இவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த ராமதேவருடைய இந்த பாட்டானது அவரு இந்து சமய வழிபாட்டுல ஈடுபாடு கொண்டிருந்தாரு அப்படின்னு நமக்கு தெளிவா சொல்லுது. அடுத்து இதே ராமதேவ சித்தர் இன்னொரு பாட்டும் பாடியிருக்காரு. அது என்ன பாட்டுனா, ஆனந்தமாய் நிறைந்த அல்லா பாதம் அடுத்து நின்ற சித்த நபிமார்கள் பாதம் போற்றி தானந்த மகமதுவை தொழுது போற்றி தாட்டிகமாய் சுண்ணமென்ற காண்டம் தன்னை வானந்தமாகவே அருநூறாக வகையாக பாடினேன் வன்மையாக
கோணந்த மொய்ப்பொருளா மின்னூல் தன்னை குறிப்பாக பாடினேன் கூர்ந்துவாரே. ஆதியிலே ராமனென்று பேரும் பெற்று அன்புடனே சதுரகிரி தனிலிருந்து மேதியிட கைக்கிணமாய் மக்கஞ்சென்று நேர்மையுடன் அடிமான நபியை கண்டு போற்றி கோதிலலா தங்கி இருக்கும் போதனக்கு கொடுத்தார்கள் நபிமார்கள் யாக்கோபென்று வாதி என்று உலகோர்கள் சொல்லவேதான் மக்காவிர் ருணிருந்து பின்புதானே அப்படின்னு யாக்கோபு வைத்தியம் அப்படிங்கிற நூலில் இவர் பாடியிருக்காரு. ஸோ இதுல இருந்து தெளிவா தெரியுது, இந்த ராமதேவ சித்தர் ஒரு காலகட்டத்தில் மனோன்மணி தெய்வத்தை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் அம்பிகையை பற்றியும் பாடினவர் பின்னால அல்லாவை பற்றியும் பாடுறாரு. தன்னுடைய முன்னால ஆதியில் இருந்த பெயர் ராமன் அப்படிங்கிற பேரும் அதுக்கப்புறமா அரபு தேசத்துல போய் நபிமார்களை எல்லாம் பார்த்து அவங்க அவருக்கு கொடுத்த பேரானது யாக்கோபு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாட்டுகளை வச்சு பார்க்கும்போது நம்ம மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். இப்போ ராமதேவ சித்தர் அவரை பத்தி பேசினதை தாண்டி போகர் இவரை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்துருவோம். போகர் என்ன சொல்றார்னா, போனாரே மலைநாடு குகை கடந்து பொங்கமுடன் நபிதனையே காணவென்ற காணாறு பாதை வழி செல்லும் போது கருங்காலை நபிக்கூட்டம் மிகவாய் கண்ட மானான மகாதேவர் பதியிலப்பா மார்க்கமுடன் வந்தினாள் யுந்தமக்கு தீனான தீன்பதியில் யுந்தனைத்தான் திட்டமுடன் சபித்திடுவோம் என்றிட்டாரே அப்படின்னு போகர் 7000 அப்படிங்கிற நூல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. இந்த போகர் 7000 நூல்ல போகர் நம்முடைய ராமதேவர் தீன்பதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீன் தேசம் இஸ்லாம் தேசம்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரபு நாட்டுக்கு மக்காவுக்கு போனாரு அப்படிங்கிற விஷயமானது இந்த ஒரு செய்யுள்ள இருந்து நமக்கு கிடைக்குது. போகர் 7000 நூல்ல நம்முடைய ராமதேவரை பத்தியும் அவர் யாக்கோபாக மாறி எப்படி அரபு நாட்டுகள்ல ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் செஞ்சாரு அப்படின்னு தெளிவா நிறைய பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படியான ஒரு அதிசயமான சித்தர் யாக்கோபு சித்தர்னு சொல்லப்படக்கூடிய ராமதேவ சித்தருடைய வாழ்க்கை வரலாறை தெளிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ராமதேவ சித்தர் எங்க பிறந்தாரு, எந்த வருஷ காலகட்டங்களில் அவர் வாழ்ந்தாரு அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். ராமதேவர் பிறந்தது தமிழ்நாடு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்முடைய நாகப்பட்டினத்தில் தான் ராமதேவர் பிறந்தாரு. அவர் ஒரு விஷ்ணு குலத்தை சேர்ந்தவர், அதாவது ஒரு பிராமணர் ஐயங்கார் குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற வரைக்கும் தகவல்கள் இருக்கு. அவர் ஒரு மாசி மாசம் பூர நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணாரு அப்படிங்கிற வரைக்கும் போகர் நமக்கு கொடுக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாம் இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் தான் ராமதேவர் பிறந்தாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவுபட்டு போச்சு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் அவர் மெக்காவுக்கு போயிருக்காரு, அதுக்கப்புறமாக மதம் மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பின்னால வரப்போகுது. சரி, இவர் வாழ்ந்த காலம் எந்த காலம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இவருக்கு முகம்மது நபியுடைய தரிசனம் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முகம்மது நபி இறை தூதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா இவர் மெக்காவுக்கு போறாரு. மக்காவில் ஒளி வடிவமாக முகம்மது நபி இவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அப்படியெல்லாம் இவருடைய வரலாறுல நம்ம பின்னால பார்க்க போறோம். அப்ப முகம்மது நபிக்கு பின்னாலதான் இவர் வாழ்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயமானது நமக்கு தெளிவா தெரியுது. சரி, அப்ப முகம்மது நபி வாழ்ந்த காலம் என்ன? அவர் பூமியில தான் வாழ்ந்து இறை தூதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு. அப்படின்னா அவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 570களில் இருந்து 632 வரைக்கும் முகம்மது நபி இந்த பூமியில வாழ்ந்திருக்காரு. அப்படி 570 இருந்து 622 வரைக்கும் அவர் மெக்கால வாழ்ந்து அதுக்கப்புறமா 622 இருந்து 32 வரைக்கும் தன்னுடைய கடைசி 10 ஆண்டு காலத்தை மதீனால போய் அவர் செலவழிப்பாரு. அப்படியாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி 632 வரைக்கும் தான் இந்த பூமியில வாழ்ந்திருக்காரு. அதுக்கு பின்னால பல வருஷங்கள் கழிச்சு தான் நம்முடைய ராமதேவர் மக்காவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயமானது நம்ம இப்ப புரிஞ்சுக்கலாம். சரி, இவர் எதுக்கு மெக்காவுக்கு போனாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, பொதுவாகவே நிறைய சித்த புருஷர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய மிகப்பெரிய பக்தர்களாக இருப்பாங்க. இவரும் சிவபெருமானுடைய பக்தர் தான். ஆனா சிவபெருமானை விட ஒரு மிகச்சிறந்த அம்பிகை பக்தராக, ஒரு சக்தி தேவியுடைய பக்தராக இருந்திருக்காரு. சக்தி தேவியுடைய அருளால தான் இவருக்கு ஏகப்பட்ட சித்துகள் எல்லாம் வாச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த அம்பிகையுடைய பக்தராக இருந்த ராமதேவ சித்தர் மொத்தமாக 700 வருஷங்களும் 6 நாட்களும் இந்த பூமியில வாழ்ந்தாருன்னு சொல்லப்படுது. அவர் ஜீவசமாதி நிலைமைக்கு போறதுக்கு முன்னால 700 வருஷங்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்காரு. சித்தர்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சக்தி எல்லாம் சித்தர்களுக்கு இருக்கும். வான மார்க்கமாகவே நெடுந்தொலைவுக்கு கண்மூடி திறக்கக்கூடிய நேரத்தில் போய் வரக்கூடிய சக்திகள் எல்லாம் சித்தர்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போமே. இந்த எல்லா சித்துக்களும், இந்த அஷ்டமா சித்திகளும் கைவரப்பட்டவராக இந்த ராமதேவ சித்தர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு தனிச்சிறப்பே இருந்துச்சு. மற்ற சித்தர்கள் எல்லாம் கூடு விட்டு கூடு பாய்வாங்க. ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள அவங்க ஆன்மாவை செலுத்துவாங்க, வானத்துல பறப்பாங்க அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா. இதை தாண்டி இந்த ராமதேவ சித்தர் சஞ்சார சமாதி நிலை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகக்கூடியவர். அதாவது அவர் மனசால ஒரு சமாதி நிலைமையில் இருப்பாரு, ஆனா அவருடைய உடலானது இயக்கத்திலேயே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பாரு, அவருக்கு அந்த ஞாபகமே இல்லாம அவருடைய உடலானது அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவரை சேர்த்துரும். அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஆஹா இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு அவரே நினைக்கக்கூடிய அளவுல அந்த உடலானது சஞ்சார நிலைமையிலே இருக்கும், மனமானது சமாதி நிலைமைக்கு போகக்கூடிய இப்படிப்பட்ட சித்துக்களை எல்லாம் அவர் பெற்றிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சித்து தான் இங்க தமிழ்நாட்டில இருந்து அரபு தேசத்துக்கு அவர் போய் சேர்றதுக்கு ஒரு வழிவகையாக, ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. சரி, இந்த சஞ்சார சமாதி நிலைமையில் அவர் இருந்தாலும் ஏன் குறிப்பா அவர் அரபு தேசத்துக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வியானது நமக்கு வரும். இந்த கேள்விக்கான விடையானது இவருடைய சிறப்பம்சத்தோடு தொடர்பு பட்டிருக்கு. இவருடைய சிறப்பம்சமே என்னன்னா, சித்த மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய ஞானியாக இந்த ராமதேவ சித்தர் இருந்தார். 18 சித்தர்கள்ல வெவ்வேறு சித்தர்கள் வெவ்வேறு சிறப்போடு இருப்பாங்க. சில பேர் யோக கலையில சிறப்புடையவர்களாக இருப்பாங்க, சில பேர் முக்தி அடையக்கூடிய, குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய, மோட்சம் அடையக்கூடிய, இந்த உடம்பை உறுதிப்படுத்தி வைக்கக்கூடிய, இரவில்லாத கலையை சொல்லக்கூடிய, அஷ்டமா சித்திகளை பத்தி பேசக்கூடிய, ரசவாதம் பண்ணக்கூடிய, இப்படி நிறைய சித்தர்கள் இருக்கும்போது சித்த மருத்துவத்துடைய ஒரு உண்மையான ஞானியாக இருந்தவர் இந்த ராமதேவ சித்தர். இப்படி சித்த மருத்துவத்தில் இவருக்கு இருந்த ஈடுபாடும் தேடல்களுமே அவரை நிறைய வித்தியாசமான மூலிகைகளை, நிறைய அரிய மூலிகைகளை இந்த உலகத்தில் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தும் சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்க அவருக்கு கொடுத்துச்சு. இப்படியாக மூலிகைகளை தேடித்தான் அவர் அரபு தேசத்துக்கு போறாரு. அப்ப அரபு தேசத்துக்கு மூலிகைகளை தேடி போறாருன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும். அது என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மலங்காடுகளில் இருக்குது. கொல்லிமலையில் இருக்கு, நம்முடைய சதுரகிரி மலையில் இருக்கு, பொதிகை மலையில் இருக்கு, அப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இமயமலையில் கூட இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாலைவன தேசத்துக்கு, அந்த அரபு தேசத்தில் போய் என்ன மூலிகையை நம்முடைய ராமதேவ சித்தர் கண்டுபிடிக்க போனாரு அப்படி நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். எந்த கேள்விக்கான பதிலானது நம்முடைய ராமதேவ சித்தருக்கே அவர் கும்பிட்டு வந்த அம்பிகை, அந்த பார்வதி தேவியாலையும் சிவபெருமானாலையும் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி தேவியும் சிவபெருமானும் அவருக்கு என்ன விஷயத்தை சொன்னாங்க, எதுக்காக அரபு தேசத்துக்கு போனாரு அப்படின்னு பார்க்க போறோம். ராமதேவ சித்தர் தன்னுடைய குருநாதராக இருந்த புலஸ்தியருடைய அந்த அனுகிரகத்தாலையும், புலஸ்தியர்னு சொல்லப்படக்கூடிய அந்த மகா சித்தரானவர் அகத்தியருடைய சீடராக இருந்திருக்காரு. ஸோ புலஸ்தியருடைய சீடராக ராமதேவ சித்தர் இருந்து அவர்கிட்ட இருந்து பாடம் படித்து அம்பிகையுடைய அந்த அருளாலையும் வாசி யோகத்தை பயின்று அஷ்டமா சித்திகளையும் பெற்று இந்த மூலிகை வைத்தியத்தை எல்லாம் கற்று வச்சு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிறைய சித்த வைத்திய முறைகளை பயன்படுத்தி அவங்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தி வர்றாரு. அப்படி வரும்போது ஒரு சமயத்தில் கொள்ளை நோய், அதாவது பரவக்கூடிய நோய், கொத்து கொத்தாக மக்கள் சாகக்கூடிய ஒரு நோயானது இவர் வாழ்ந்த பகுதியில், நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் நடந்திருக்கு. அந்த சமயத்தில் இவர் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்த்தும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நோயை அவரால் குணப்படுத்த முடியல. அதனால மனசு வெறுத்து போய் தேவி கிட்ட, பார்வதி தேவி கிட்டே கேட்கிறாரு, தேவி நான் கொடுக்கக்கூடிய இந்த சித்த மருத்துவ மருந்துகள் எல்லாம் பழிக்க மாட்டேங்குது, எனக்கு
எனக்கு நீதான் பதில் சொல்லியாகணும் அப்படின்னு தேவி கிட்ட கேட்கும்போது, பார்வதி தேவி காசிக்கு போய் காசி விஸ்வநாதர் கிட்ட போய் இந்த கேள்வியை கேளு, உனக்கு பதில அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, காசிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சஞ்சார சமாதி நிலைமையில அவரையே அறியாம அவர் நடையாக நடந்து காசிக்கு போய் சேர்ந்தாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. எப்படியோ காசிக்கு அவருடைய உடலானது போய் சேருது. கண் விழித்து பார்க்கும்போது ஆஹா காசிக்கு வந்துட்டமே அப்படிங்கிற நிலைமையில நம்முடைய ராமதேவ சித்தர் தெளிந்தெழுந்து அந்த இடத்துல காசி விஸ்வநாத பெருமான கும்பிட்டு கங்கையுடைய தென்பகுதியில அவர் மூழ்கி எழுந்து வரும்போது அவருடைய கையில ஒரு லிங்கமானது கிடைக்குது. அந்த லிங்கத்துக்கு பேரு சட்டநாத லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டநாத லிங்கமானது அங்காரமான உருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு அம்சம். சரபேஸ்வர சுவாமி அப்படிமாங்க பாருங்க. சிங்கத்தோடையும் பறவையோடையும் அந்த ரெண்டு உடல்களையும் சேர்ந்து சரபேஸ்வர மூர்த்தியாக அங்கார மூர்த்தியாக சிவபெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய சட்டநாத லிங்கமானது காசியுடைய தென்பகுதியில் இருந்து நம்முடைய ராமதேவ சித்தருடைய கையில் கிடைக்குது. ஆஹா சிவபெருமானே நமக்கு கொடுத்த லிங்கம் இது, நாகப்பட்டினத்துக்கு கொண்டு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணி இந்த சட்டநாத லிங்கத்தை தினமும் கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தை எடுத்து கொண்டு வந்து தேவி சொன்ன மாதிரி சட்டநாத சுவாமியே என்னுடைய லிங்கமே என்னுடைய தெய்வமே நீங்க தான் எனக்கு மக்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய அந்த சித்த மருத்துவ கலையை கைவர பண்ணணும், மக்களுக்கு என்னால் கொடுக்கக்கூடிய மருந்துகள்ல இருந்து அவங்களுடைய எல்லா நோய்களும் குணமாகணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து நம்முடைய ராமதேவர் நாகப்பட்டினத்தில் வச்சு அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி சட்டநாத லிங்கத்தை நம்முடைய ராமதேவ சித்தர் கும்பிட்டதுனாலேயே அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவருடைய அகந்தையெல்லாம் அடங்கக்கூடிய விஷயமெல்லாம் நடக்குது. ஏன்னா சரபேஸ்வரங்கிறவர் அங்கார மூர்த்தி, அடுத்தவர்களுடைய அகங்காரத்தை எல்லாம் உடைக்கக்கூடிய மூர்த்தி. அதனால ராமதேவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அகந்தையெல்லாம் அடங்கி போகுது, பரந்த மனப்பான்மை வருது. ஏற்கனவே பரந்த மனப்பான்மை தான் அவருக்கு. ஊர் உலகத்துக்கு நல்லது செய்யணும், சித்த மருத்துவத்தில் ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னமுமே ஊர் உலகத்து மக்களுக்கெல்லாம், இந்த தன்னுடைய ஊர் மட்டும் கிடையாது இந்த உலகத்து மக்களுக்கே நல்லது செய்யணும் அப்படின்னு பரந்த நோக்கமானது அவருக்கு அவருடைய மனசுக்குள்ள பதிய ஆரம்பிக்குது. இப்படி பல சித்திகள் எல்லாம் அவருக்கு கைவரப்பட்டு சரபேஸ்வர மூர்த்தியுடைய அந்த சட்டநாத லிங்கத்துடைய அனுகிரகத்தோடு அவர் இப்ப நாகப்பட்டினத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எந்த நேரத்தில் தான் அரபு நாட்டு கப்பல்கள் எல்லாம் நாகப்பட்டினத்துக்கு வரும்போது அங்கே அரபு தேசத்திலிருந்து மன்னர்களுக்கெல்லாம் குதிரைகளை, அரபு தேசத்து குதிரைகளை அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டு எங்கிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம், அந்த தேசத்தில் விளையாத உணவுப் பொருட்களை எல்லாம் இங்கிருந்து அரபு தேசத்துக்கு அந்த வணிகர்கள் கொண்டு போவாங்க. அவங்களோடு நம்முடைய ராமதேவ சித்தருக்கு பழக்கம் உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோடு பேசி பேசியே இவர் அரபு மொழி கத்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இல்ல இவர் ஒரு சித்த புருஷர் அப்படிங்கிறதுனால இவரால் எதேச்சையாகவே அரபு மொழியில பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. எது எப்படியோ இந்த அரபு தேசத்து வியாபாரிகளோடு இவர் பேசி பழகும் போது அந்த ஊருடைய தட்பவெட்ப நிலை எல்லாம் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அங்க என்னெல்லாம் விளையும் அப்படின்னு நிறைய விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி தெரியும் போது அவருடைய மனசுல ஒரு முக்கியமான விஷயமானது விதப்போடுது. அது என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வெளிநாட்டுலையும் மூலிகைகள் இருக்கும் இல்லையா. இந்த பூலோக ஞானமானது அவருக்கு கிடைக்குது. அந்த பூலோக ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஊர்ல திடீர்னு வெப்பம் அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த வெப்பத்தால உருவாகக்கூடிய நோய்களை எல்லாம் மக்களால் சமாளிக்க முடியல. இந்த வெப்ப நோயால நிறைய பேர் மாண்டு போறாங்க. ஆனா அந்த அரபு தேசமானது சர்வ சாதாரணமாகவே ஒரு வெப்ப தேசமாகவே இருக்குது. அங்க பிறக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே அந்த வெப்பத்திலேயே வாழ்ந்து பழகி வந்ததுனால அந்த வெப்பமெல்லாம் அவங்கள ஒண்ணுமே செய்யறது கிடையாது. இங்க இந்த தேசத்தில் பறக்கக்கூடிய நமக்கு எப்படி அரிசி ஒரு சாதாரணமான உணவாக இருக்கோ அது மாதிரி அந்த நாட்டில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களும் அங்க கிடைக்கக்கூடிய மூலிகைகளும் அந்த தட்பவெப்ப சூழ்நிலைகளை அனுசரிக்கும்படியாக அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் விளையும். அப்படி விளையக்கூடிய மூலிகைகளை எல்லாம் கொண்டு வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு இந்த அதீத உஷ்ணத்தை, இந்த அதீத சூட்டை குறைக்கக்கூடிய மூலிகைகளாக
நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உடலுக்கு உபாதை தரக்கூடிய நோய்கள்ல இருந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அரபு தேசத்துக்கு போய் அங்க மூலிகைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது ராமதேவ சித்தருக்கு இப்படித்தான் உதயமாகுது. அப்படி உதயமான எண்ணத்தால தான் அரபு தேசத்துக்கு அவர் போய் சேர்றாரு. சரி, எப்படி அரபு தேசத்துக்கு போறாரு? அரபு வியாபாரிகள் எல்லாம் இவருக்கு பழக்கமா இருக்கிறதுனால இவர் கப்பல்ல ஏறி போயிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இல்ல இவர் கப்பல்ல ஏறி போகல, இவர் வான மார்க்கமாகவே மனசுல நினைச்சு பறந்து போனாரு அப்படிங்கிறாங்க. இதுல பறந்து போறதுன்னு சொன்னா ஆன்மா மட்டும் பறந்து போய் வெவ்வேறு தேசங்கள்ல கூடு விட்டு கூடு வாஞ்சு வெவ்வேறு உடம்புக்குள்ள புகுந்துக்கிறது கிடையாது. இவர் உடம்போடைய பறந்து போகக்கூடிய சக்தி எல்லாம் இவருக்கு இருந்து அஸ்தமா சித்தியில அதுவும் ஒரு சித்தின்னு சொல்லப்படுது. இல்ல இவர் அந்த சஞ்சார சமாதி நிலைமையிலேயே எப்படியோ அரபு தேசத்துக்கு போய் சேர்றாரு. அப்படி சேரும்போது அரபு தேசத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஆஹா அரபு தேசத்துக்கு நம்ம வந்துட்டோம், எப்படி காசிக்கு போனதுக்கு அப்புறமா ஆஹா காசிக்கு வந்துட்டோமா, நம்முடைய மனசு சமாதி நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு அவர் தெளிவடைஞ்சாரோ, அது மாதிரி அரபு தேசத்துக்கு போகணும், மூலிகைகளை எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த உடலானது சஞ்சார நிலைமையில இருக்குது, மனமானது சமாதி நிலைமையில இருக்கும்போது அவர் எப்படியோ அரபு தேசத்துக்கு வந்து சேர்ந்தாரு, இந்த தீன் தேசத்துக்கு இந்த இஸ்லாம் தேசத்துக்கு வந்து சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக மெக்கா நகருக்கு வந்து நம்முடைய ராமதேவ சித்தர் சேர்ந்துறாரு. ராமதேவ சித்தர் மெக்காவுக்கு வந்து சேர்ந்தாரு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இவர் வேற தேசத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால அவங்களால சர்வ சாதாரணமாக இவரை அடையாளம் காண முடியுது. ஏன்னா வித்தியாசமாக ஒரு ஆள் நம்முடைய ஊருக்குள்ள நம்முடைய நாட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு, இவர் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. அந்த பாலைவன தேசத்துல ஒட்டகங்களோடு சுத்தி வந்து அந்த நாட்டு அரேபியர்கள் எல்லாம் இவரை சூழ்ந்துக்கிட்டு நீ யாரப்பா, எங்க இருந்து வந்த, என்ன விஷயமா இங்க இருக்க, உன்னை பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கே அப்படின்னு நிறைய கேள்வி கணைகளை தொடுக்கிறாங்க. இவரால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, இவ ஏதாவது ஒரு மாயக்காரனாக மந்திரக்காரனாக இருப்பானோ அப்படின்னு வெவ்வேறு கோணங்கள்ல ஒவ்வொருத்தரும் அவரை அணுக ஆரம்பிக்கிறாங்க, அவரை தாக்க முற்படுறாங்க. அந்த சமயத்தில் ராமதேவ சித்தர் ரொம்ப வெளிப்படையா இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே அரபு மொழி தெரிஞ்சிருந்துச்சு, இல்லைன்னா சர்வசாதாரணமாக பேச முடிஞ்சிச்சு, இப்படி வெவ்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. எது எப்படியோ அந்த தீன் தேசத்து மெக்கா நகரத்து மக்கள் கிட்ட நம்முடைய ராமதேவர் சொல்றாரு தான் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றாரு. கற்ப மூலிகைகளை, இந்த நோயையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மூலிகைகளை இந்த உலகத்துடைய நன்மைக்காக, உங்களுடைய எங்களுடைய அனைவருடைய நன்மைக்காகத்தான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து சேர்ந்தது எனக்கே தெரியாது, சஞ்சார சமாதி நிலைமையில இருக்கும்போது நானாக கிளம்பிங்க வந்துட்டேன், உங்க தேசத்துக்கு வந்து தப்புன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை அங்கே நிறைய பேருக்கு இல்லை. இருந்தாலும் சில பேர் மட்டும் இவர் சொல்கிறதுல உண்மைத்தன்மை இருக்கலாம் அப்படின்னு தீன் தேசத்து ராசா கிட்ட அந்த இஸ்லாம் தேசத்து சுல்தான் முன்னால் கொண்டு போய் இவரை நுப்பாட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த சுல்தானும் இவரை நம்பாமல் இவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் பாரத தேசத்துக்கு வணிகம் பண்ணி வரக்கூடிய சில வணிகர்கள் வந்து இந்த மாதிரியான சித்தர்களை எல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் சந்திச்சிருக்கோம், அதனால இந்த தமிழ் தேசத்திலிருந்து வந்த ராமதேவ சித்தர் சொல்றது உண்மையாகவும் இருக்கலாம், அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கலாமே அப்படின்னு பரிந்துரை பண்ணும்போது, சரியப்பா நீ எங்களுக்கு எந்த தீமையும் செய்ய வரல, ஆனால் இது இஸ்லாம் தேசம், முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க தான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு அந்த காலகட்டத்து சட்டத்திட்டத்தை சொல்லும்போது, அதனால என்ன, எனக்கு ஜாதி மதம் இனம் மொழி அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையாது, உலகத்தினுடைய நன்மை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற பரந்த நோக்கம் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் பெருமானாக அவர் இருந்ததுனால எம்மதமும் சம்மதம், இறைவன் ஒருவனே அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ள அவர் இறங்கி அங்க முஸ்லீம் மதத்தை தழுவி சுன்னத் பண்ணிக்கிட்டு அங்க குரானையும் ஓதி யாக்கோபு அப்படிங்கிற திருநாமத்தை வாங்கி அந்த நாட்டிலேயே வாழ ஆரம்பிச்சிறாரு. எப்படி போதி தர்மர் சீன தேசத்துக்கு போய் ஒரு சீனராகவே வாழ்ந்து வந்தாரோ அது மாதிரி
இந்த ராமதேவ சித்தர் அரபு நாட்டுக்கு போய் ஒரு அரபியாகவே வாழ்ந்து வந்து மக்கா தேசத்தில் அங்கே அவர் வாழ்ந்து வந்து குரானை ஓதி முஸ்லீம் மதத்தை தழுவி இருக்கும்போது அவருக்கு நபிகள் நாயகத்துடைய இறை தூதருடைய காட்சியே மற்றவர்களுடைய கண்ணுக்கெல்லாம் புலப்படாம ஒரு ஒளி வெள்ளமாக வந்து முகமது நபியே பிற்காலத்தில் காட்சி கொடுக்கிறாரு. அந்த அளவுக்கு முகமது நபியே இவருடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ராமதேவ சித்தருக்கு காட்சி கொடுத்து அந்த யாக்கோபுவுக்கு காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, யாக்கோபு அங்க அந்த மதத்தை தழுவி இருந்ததுக்கு அப்புறமா பல காலமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்தி அந்த பாலைவன தேசத்தில் விளையக்கூடிய கற்ப மூலிகைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கொடுத்து சித்த மருத்துவத்துடைய ஒரு முன்னோடியாக அரபு மொழியிலேயே அவர் பல மருத்துவ குறிப்புகளை எல்லாம் எழுதி வச்சு அவருக்கு பின்னால நிறைய சீடர்கள் மாணாக்கர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கும் இவர் சொல்லிக் கொடுத்து இப்படி அந்த தேசத்துக்கு அவர் அங்க போய் சேர்ந்த தேசத்துக்கு ஏகப்பட்ட திருப்பணிகளை பண்ணாரு. அப்படி அவர் செஞ்ச தொண்டெல்லாம் மெச்சித்தான் முகமது நபியே அவருக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு அவருடைய குறிப்புகள்ல இருந்தும் போகருடைய குறிப்புகள்ல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படியாக ராமதேவ சித்தருடைய பயணமானது தமிழ்நாட்டில் தொடங்கி இருந்தாலும் மெக்காவுக்கு போய் அங்கு அரபு நாட்டில் அவருடைய அந்த சித்த மருத்துவ தொண்டானது புகழ்பெற்று வரக்கூடிய நிலைமையில தான் இப்படி முகமது நபியுடைய தரிசனம் கிடைக்குது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா போகர் சித்தருடைய தரிசனமும் அவருக்கு கிடைக்குது. போகர் ஆகாய மார்க்கமாக வெவ்வேறு தேசங்களுக்கு போய் வரும்போது இந்த அரபு தேசத்துக்கு இந்த மக்கா தேசத்துக்கும் அவர் போகும்போது அங்க வச்சு போகருடைய தரிசனம் இவருக்கு கிடைச்சதா சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல தியான நிலைமையில நம்முடைய ராமதேவர் யாக்கோபு சித்தர் இருக்கும்போது அந்த தியான நிலைமையிலேயே போகர் அவருக்கு காட்சி கொடுத்தார்னு சொல்றாங்க. எது எப்படியோ எனக்கு இந்த ரெண்டு பெரும் மகான்களுடைய தரிசனம் கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் ஜீவசமாதி நிலைமைக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவை இந்த யாக்கோபு சித்தர் எடுக்கிறாரு. அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கும்போது போகர் அவருக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறாரு. அப்பா, நீ வந்தது தமிழ்நாட்டில இருந்து இந்த தேசத்துக்கு எதுக்கு வந்த? இந்த தட்பவெப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கற்ப மூலிகைகளை எல்லாம் கொண்டு வந்து உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக வந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உன்னால முடிஞ்ச வரைக்கும் நன்மைகளை செஞ்சிருக்க. ஒரு 16-17 புஸ்தகங்கள் அரபு மொழி புஸ்தகங்களே நிறைய எழுதியும் கொடுத்துருக்க. இந்த ஒரு அறிவை உலகம் பூரா நீ கொண்டு போய் சேர்க்க வேணாமா அப்படின்னு சொல்லும் போது, ஆஹா, நம்முடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற தெளிவு இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அரபு தேசத்திலிருந்து கிளம்பி சதுரகிரிக்கு வந்து சதுரகிரியில் தங்கி இருந்து அவர் அரபு நாட்டில் எழுதின ஏகப்பட்ட புத்தகங்களை எல்லாம் ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகளை எல்லாம் தமிழாக்கம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இங்கேயும் பல சீடர்களை தனக்கு பின்னால் உருவாக்கி வச்சு ராமதேவ சித்தர் பல காலமாக சதுரகிரி மலையில் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சதுரகிரியில் அவர் தவம் செஞ்சு வந்த அந்த இடமானது ராமதேவர் வனம் அப்படிங்கிற பேர்லேயே சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பொதிகை மலையிலையும் அகத்தியர் வாழ்ந்த பொதிகை மலையிலையும் இவர் சில காலமாக தங்கி இருந்து வாழ்ந்து வந்தாரு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு கிடைக்குது. சரி, மெக்கால இருக்கும்போது திடீர்னு எப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுல ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுது. அதாவது மெக்கால தனக்கு பின்னால நிறைய சீடர்கள் இருக்கும்போது அவங்க கிட்ட யாக்கோபு சித்தர் சொல்றாரு, என்ன ஒரு சமாதிக்குள்ள வச்சு அடைச்சிருங்க, 10 வருஷங்கள் கழிச்சு என்ன நீங்க அந்த சமாதியில இருந்து மறுபடியும் வெளிப்பட்டு வரதை பார்க்க முடியும். அப்படி நான் வெளிப்பட்டு வரக்கூடிய நாட்கள்ல விலங்குகள் எல்லாம் பேசும், பூக்கள் எல்லாம் நறுமணம் வீசும், இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு தான் நான் வெளிப்பட்டு வர்றேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில அடையாளங்களை சொல்லிக்கிட்டு அவர் அந்த சமாதி நிலைமைக்கு போயிடுறாரு. அப்படி சமாதி நிலைமைக்கு அவர் போனதுக்கு அப்புறமா அவருடைய நிறைய சித்தர்களுக்கு அவர் மேல இருந்த நம்பிக்கை விட்டு போச்சு. 10 வருஷம் கழிச்சு இவர் எப்படி வரப்போறாரு அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு சீடர் மட்டும் தன்னுடைய குருநாதர் நிச்சயமாக வருவாரு அப்படின்னு அந்த இடத்துலயே காத்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி மெக்கால சமாதி நிலைமைக்கு போய் சேர்ந்திருந்த நம்முடைய யாக்கோபு சித்தரானவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகத்தில் வெவ்வேறு இடங்களுக்கும் சுத்தி திரிஞ்சு நிறைய ஞானங்களை எல்லாம் அந்த நேரத்தில் சேகரிச்சுக்கிட்டாருங்கிறாங்க. அப்படித்தான் பல தேசங்களில் அவர் சுத்தி வரும்போது காலங்கிநாதர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா பெரிய மூத்த சித்தருடைய தரிசனமானது அவருக்கு கிடைக்குது. காலங்கிநாதருடைய சமாதியை ஒரு சமயத்தில் அவர் கடந்து போகும்போது இது காலங்கிநாதருடைய சமாதி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே தங்கி இருந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்முடைய ராமதேவ சித்தர்.
காத்தையே உடலாகவும் காலனால் நெருங்க முடியாத சித்தராகவும் இருக்கக்கூடிய அந்த காலங்கிநாதர் சித்தரானவர் அந்த ஜீவசமாதியில் இன்னமுமே ஒரு உயிரோட்டமாக அவர் இருக்கும்போது அங்கே தங்கியிருந்து அவர்கிட்ட தியானம் பண்ணி அவருடைய அனுபவ ரகசியங்களை எல்லாம் ராமதேவ சித்தர் வாங்கிக்கிட்டார்னு சொல்கிறாங்க. இப்படியாக காலங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போன மாதிரி அந்த 10 வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரியாக எங்க சமாதியா இருந்தாரோ அந்த இடத்துல, அந்த மெக்கா தேசத்தில் அவர் வெளிப்பட்டு வரும்போது ஒரே ஒரு சீடன் மட்டும் அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. இப்படி ஒரு சீடன் தன் மேல நம்பிக்கை வச்சு இங்கே இருக்கிறத பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்தில் மற்ற சீடர்கள் எல்லாம் இனிமேல் இவர் வரமாட்டாரு, அவருடைய உடம்பு மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து நம்பிக்கை இல்லாமல் கிளம்பி போனதை அந்த சீடன் சொல்றத இந்த யாக்கோபு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அப்படி போனது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு இருந்த இந்த ஒரு சீடனை அவங்க நிறைய பழி சொல்லியிருப்பாங்க, அவனை கிறுக்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியெல்லாம் சொன்ன அவங்களுடைய பார்வையெல்லாம் பறிபோகட்டும் அப்படின்னு யாக்கோபு சித்தர் அந்த இடத்துல சொல்றாரு. அப்படி சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளாக காத்திருந்த அந்த சீடனுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இன்னமும் ஒரு 30 வருஷங்கள் நான் மறுபடியும் சமாதி நிலைமைக்கு போறேன், அதுக்கப்புறம் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி அவர் போனதுக்கு அப்புறமா யார் யாருக்கெல்லாம் இவர் சாபம் கொடுத்தாரோ அவங்களுக்கெல்லாம் கண் பார்வை பறிபோகுது. அவங்களெல்லாம் மறுபடியும் யாக்கோபு சித்தருடைய அந்த அருமை பெருமைகளை தெரிஞ்சு அவருடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கே தேடி வந்து நிற்கிறாங்க. இப்படி வந்து 30 வருஷ காலங்கள் கழித்து அவர் வரும்போது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பல பேர் இருக்கும்போது இந்த 30 வருஷ காலங்களுக்குள்ளேயே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இருந்தாலும் மிச்சம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் 30 வருஷங்கள் கழித்து மறுபடியும் சமாதி நிலைமையிலிருந்து வெளியே வந்த இந்த யாக்கோபு சித்தர்னு சொல்லப்படக்கூடிய ராமதேவ சித்தர் அவங்களுடைய கண் பார்வையெல்லாம் மறுபடியும் கிடைக்கும்படி பண்ணாராம். ஒரே ஒரு சீடன் கடைசி வரைக்கும் இவரை நம்பி காத்து கிடந்தானே, அவனுக்கு தன்னுடைய மொத்த ஞானத்தையும் அவனுக்கு கொடுத்து இதுக்கப்புறமா நான் எப்பவுமே சமாதி நிலைமைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடைபெற்று வந்தார். அப்படி வந்தவர் தமிழ்நாட்டில் சதுரகிரி மலையில் பல காலமாக தங்கியிருந்து பல சித்தர்களோடும் அவர் தொடர்பில் இருந்தார், பல நூல்களை படைச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நூல்களை எல்லாம் படைச்சு பல வைத்திய முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்த ராமதேவ சித்தர் கடைசியாக அழகர் மலையில், நம்முடைய அழகர் கோயில் இருக்கக்கூடிய அழகர் மலை உச்சியில் தன்னுடைய ஜீவசமாதி நிலைமைக்கு போய் அங்கே தான் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்து 700 வருஷங்கள் 6 நாட்கள் முடிவடைஞ்சு அந்த இடத்துல சமாதி நிலைமைக்கு போனாரு அப்படின்னு நம்பப்படுது. இன்னைக்கு போனால் கூட அழகர் மலையில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஜீவசமாதியை நம்மளால் பார்க்க முடியும். அழகர் மலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அழகர் கோயிலை கும்பிட்டு இன்னமும் மேலேறி போகும்போது பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலை பார்ப்போம். அதையும் தாண்டி போனோம்னா ராக்காயி அம்மன் கோயில் தீர்த்தத்துக்கு போவோம். அந்த ராக்காயி அம்மன் கோயில் தீர்த்த தொட்டிக்கு அப்புறமா இன்னமுமே ஒரு 6 கிலோமீட்டர் மலையில் நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த மலைப்பாதையில், அந்த ஒத்தையடி பாதையில் எத்தனையோ கரடு முரடான பாறைகளை எல்லாம் தாண்டி போய் வழுக்கு பாறையெல்லாம் தாண்டி அந்த உச்சிக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த உச்சியில் இந்த ராமதேவ சித்தருடைய ஜீவசமாதியை நம்மளால் பார்க்க முடியும். மிகப்பெரிய கோயிலாக, மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை எல்லாம் எதிர்பார்க்காமல் ஒரு சின்ன லிங்கத்தோடு அங்கே சித்தர் தியானம் பண்ணி கடைசி காலத்தில் ஜீவசமாதி அடைந்த அந்த ஒரு இடத்தை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும், அங்கே தியானம் பண்ணி வர முடியும். இங்கே எல்லா நாட்கள்லையும் அனுமதி இருக்காது. ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் இவருடைய பிறப்பு நடந்த அந்த பூரம் நாட்கள், ஒவ்வொரு மாசத்திலையும் பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அங்கே பக்தர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்க. அழகர் கோயிலுடைய அடிவாரத்திலேயே நிறைய பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த ராமதேவ சித்தருடைய ஜீவசமாதிக்கு போய் அவரை கும்பிட்டு வருவாங்க. 2 பாறைகள் பிளந்து நிற்கக்கூடிய இடத்துல கீழே சிவலிங்கமாக அவர் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பார். ஒரு காலகட்டத்தில் வாசியோகத்தை பயின்று அஷ்டமா சித்திகளை எல்லாம் கட்டு வச்சு இந்த உலகத்துக்கே நன்மைகளை செஞ்சு வந்த அந்த ஒரு சித்தரை லிங்க வடிவத்தில் போய் நம்மளால் தரிசனம் பண்ணி வர முடியும். இப்படி ராமதேவ சித்தரை நம்ம அழகர் மலை உச்சியில் போய் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே அவர் கும்பிட்டு வந்த அந்த சட்டநாத லிங்கம், காசியிலிருந்து அவர் எடுத்து வந்து ஒரு லிங்கத்தை கும்பிட்டு வந்தாரே, அந்த லிங்கத்தை இன்னமுமே நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காயாரோகணேஸ்வரர் கோயில்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமான் கோயில், நீலாயதாட்சியம்மன் சமேத காயாரோகணேஸ்வரர் கோயிலுடைய தென்மேற்கு பக்கத்தில் ஒரு கல் தொலைவில் இந்த சட்டநாத
மகாலிங்கமானது இன்னமுமே கோயில் வாங்கி நமக்கெல்லாம் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இவர் ஏகப்பட்ட வைத்திய நூல்களை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. குறிப்பா ரத்த சோகை, இரும்பு சத்து குறைவு, வெம்மை நோய், இதுக்கெல்லாம் தொன்மையாக சொல்லப்பட்ட வைத்திய முறைகளை தாண்டி இவர் கொண்டு வந்து கொடுத்த ராமதேவ வைத்திய சாரம்னு சொல்லுவாங்க, அதே நேரத்தில் யாக்கோபு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல்களில் சொல்லப்பட்ட முறைகள் எல்லாம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. யுனானி மருத்துவம் வாங்க, எப்படி சித்தர்கள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய சித்த மருத்துவம் இருக்கோ அது மாதிரி பாரசீகம், அரபு தேசத்தில், அதுக்கப்புறமா கிரேக்கத்துடைய தொன்மையை எல்லாம் பின்பற்றி இந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் யுனானி மருத்துவத்தை பெரிய அளவில் நம்புவாங்க. அந்த யுனானி மருத்துவ முறைக்குமே நம்முடைய ராமதேவ சித்தர் கொடுத்த சில மருத்துவ குறிப்புகள் எல்லாம் அவங்களுக்கு அதிக அளவில் பயன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்பப்படுது. இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வைத்திய காவியம், நிகண்டு, ஜாலம், கலைஞானம், சிவயோகம், பரிபாசை, தண்டகம், பட்சணி, பரஞான கேசரி, வைத்திய சூத்திரம், சுத்திமுறை, அட்டாங்க யோகம், முப்பூ சூத்திரம், பரிபாசை விளக்கம், களங்கம், வாத சூத்திரம், வைத்திய சிந்தாமணி, வைத்தியம், கடைச்சுருக்கம், கருமான சூத்திரம், கேசரி சூத்திரம், சோதிடம், பூசாவிதி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நூல்களை நம்முடைய ராமதேவர் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. அரபு மொழியிலையும் 17 நூல்களை அவர் எழுதி வச்சிருக்காரு. மதுரையில் இப்படி அற்புதங்களை எல்லாம் பண்ண சித்தர் அழகர் மலை உச்சியில் வாழ்ந்தாரு அப்படிங்கிற இந்த குறிப்பானது சங்கரங்கோயில் அரசர் புலித்தேவருடைய புராண ஓலையில் இன்னைக்கும் நமக்கு சாட்சியாக சொல்லப்படுது. சதுரகிரியில் இரட்டை மகாலிங்கம் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல நம்முடைய ராமதேவ சித்தர் தவம் செஞ்ச குகையானது இன்னைக்கு வரைக்கும் கும்பிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சாதித்தேன் வடமொழியை கண்டுதேறி சமத்தாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டு வாதித்தேன் பிசுமில்லா ரஹிமான் என்று வளமாக தோத்திரமது மிகவும் பண்ணி போதித்தேன் 18 சித்தரோடே புகழறிய அவர்களுடன் மலையிலேறி கீர்த்தி பெற யாக்கோபு என்ற பேரு கீர்த்தி பெற வசனித்தேன் குணமிதாமே அப்படின்னு யாக்கோபு செந்தூர சூத்திரம் அப்படிங்கிற நூலில் அவர் சொல்றாரு. சித்தி என்ற எண்ணுளை தெரிந்து கொண்டால் சித்தன் என்று சொல்வதற்கு தடைவேறுண்டோ, பத்தியுடன் நூல்கள் சொல்லி மக்காதேசம் பழிவாக வந்தவுடன் நபிமாரெல்லாம் மாத்திசையும் தானறிய யாக்கோபென்று எனக்கு பேரிட்டு சுண்ணத்தும் செய்தார், பத்தியுடன் அங்கிருந்து வெகுநூல் சொல்லி புகழாக 600 சொன்னேன் முதலே அப்படின்னு தன்னுடைய வைத்திய நூல்ல அவர் சொல்றாரு. தானென்ற மக்காவில் அநேக நூல்கள் தக்கபடி சொல்லி வைத்து அதை விட்டேகி தேனென்ற சதுரகிரி மத்தி வந்தேன், திருமூலர் கண்மென்ன இருக்க வைத்தார், கானென்று அங்கிருக்கும் போது சித்தர் களமாக வந்தென்னை கண்டுகொண்டு கோனென்ற நான் இருந்த இடந்தனுக்கு கொடுத்தார்கள் துளுக்கன் மொட்டை என்று பேரே அப்படின்னு தன்னுடைய யாக்கோபு வைத்தியத்தில் பாடுறாரு. பொதிகை மலையில் இன்னைக்கு போனாலும் துளுக்கன் மொட்டை அப்படின்னு இவர் வாசம் செஞ்ச அந்த இடத்தை பார்க்க முடியும். எப்படி ராமதேவ சித்தர், யாக்கோபு சித்தருடைய வாழ்க்கை வரலாறுல நமக்கு ஏகப்பட்ட அதிசயங்கள் நிறைஞ்சு கிடக்குது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அழகர் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பூர நட்சத்திரத்திலேயே அவரை தரிசிக்கிறதுக்காக மலை உச்சியில், அழகர் மலை உச்சியில் இருக்கக்கூடிய ராமதேவ சித்தருடைய ஜீவசமாதிக்கு நம்மளும் ஒரு நாள் போயிட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.